இப்போது நாம் செய்யது அகமது எனப்படுகின்ற பலராலும் அறியப்பட்ட செய்லான் என்கின்ற ஒரு சகோதரரை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இவர் உண்மையிலேயே மிக நீண்ட காலமாக கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுகளை தாண்டி மக்கள் பணி, அதுவும் மிக மகத்தான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கின்றவர். ஒரு மனிதனுடைய இறுதி நிகழ்வாக அல்லது இறுதி பயணமாக மேற்கொள்ளப்படுகின்ற அந்த மன்னரை வாழ்க்கைக்குரிய மன்னரைகளை தோண்டுகின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒருவர், கபறு வெட்டுகின்ற ஒரு உன்னதமான பணியை செய்கின்ற இவர் கிட்டத்தட்ட 54 ஆண்டுகளை கடந்து அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார். இவர் உண்மையிலேயே ஊதியம் பெறாமல் அவர்கள் கபறு வெட்டுகின்ற அந்த கபருக்குரிய சொந்தக்காரர்கள் கொடுக்கின்ற அந்த வேதனத்தை மாத்திரம் பெற்றுக்கொள்வதிலே இவர் கரிசனையாக இருக்கின்றார், தவிர ஊழியம் பெறுவதில்லை. ஆக இவ்வாறு மிக நீண்ட காலமாக இறைவனுக்காக இந்த பணியை செய்கின்ற செய்லான் என்கின்ற சையத் அகமதுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மக்களுக்காக நான் பொதுவேலையில் ஈடுபட்டு மக்களுக்காக 54 வருஷமாக இந்த மன்னரை பொது சேவையாக மக்களுக்காக சேவை செய்து கொண்டிருக்கின்றேன். அதில் எனக்கு பொதுமக்கள் சில உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் கபர் வெட்டுவதற்கோ யார்கிட்டையுமே காசு கட்டுன்னு சொல்ல மாட்டார்கள். நான் பள்ளி வேலை, பொது வேலை, மக்களுக்காக சேவை செய்து 54 வருஷமாக நான் கபர் வெட்டினத்திலையும் சில அதிசயத்திலையும் நான் கண்டறிந்தேன். நான் சில நம்முடைய மண்ணறையில் தோண்டும் போது கூட சில சடலங்கள் நம்மள உறுப்புகள் அங்கப்படுதில்லாமல் நம்மளோட மையவாடியில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூமினான அடியார்களாக பாதுகாப்பாக வைத்து கொண்டிருக்கிறார்கள். சில கபறுகள் அடையும் போது சில மோசமான நிலைமைக்கும் அந்த கபறுகளுடைய மண்கள், நம்முடைய உடம்பு இத்த மண்கள், அழிந்த மண்கள் மோசமான நிலைமைக்கும் இருந்து கொண்டிருக்கின்றது. சில நம்மளுடைய நல்லவர்கள் அழிந்த இடம் எந்த ஈரத்துக்குள் வெட்டினாலும் அவ்வளவும் காஞ்சி முத்து போலே அந்த மண்கள் அவ்வளவும் தென்பட தோங்கும். இதுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இடத்தில் நாமல் மறுமைக்காக தேட வேண்டிய சொத்து அதுதான் முக்கியம். ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், மையவாடியை பள்ளியால் தான் துப்புரவாக்கணும் என்ற ஒரு அவசியம் இல்லை. நம்மளுடைய தாய் தகப்பனுடைய கபறுகளை நாம் உயர்ந்த புள்ளைகளை பிடுங்கி துப்புரவாக்கி அல்லாஹ்விடத்தில் துவா செய்தால் நம்மளுக்கு அந்த கபராளிமார்கள் கேட்கின்ற துவா நமக்கு வரும் கஷ்டங்கள் மட்டுமில்லை, ஆபத்திலிருந்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீக்கி வைப்பாராக நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். பள்ளியில் காசிரிக்கு பள்ளியால் செய்கிறா இல்லைன்றதெல்லாம் சும்மா அனாவசியமான ஒரு பேச்சுகள். நம்முடைய தாய் தாப்ப மௌத்தானது அனாதையா மௌத்தாகவில்லை. நம்ம போய் அதை துப்புரவாக்கி அந்த புல்லுகளை பிடுங்கி அந்த கபர்ஸ்தலத்தில் நம்ம சுத்தம் செய்து வந்தால் நம்முடைய கபர்ஸ்தானத்தில் மையவாடியில் எந்த புல்லும் முளைக்கப் போவதில்லை. பார்வைக்கு நம்மளை முத்தங்கள் போல் இருக்க வேண்டிய ஒரு இடம். அதை நம்மளோட மக்கள் பணம், காசு, சொத்து எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தேடத்தான் சொல்லியிருக்கிறான். நம்முடைய தாய் தகப்பன கபறுகளையும் தேட சொல்லியிருக்கிறான். இதை நம்முடைய மக்கள் மறந்து சில இடத்துல அசம்பாவமான காட்சிகளுக்கெல்லாம் போகிற இடத்த ஒரு வெள்ளிக்கிழமையில் ஒரு 10 நிமிஷம் நம்மளோட கபர்ஸ்தானத்தை பற்றி நேரம் குறிப்பிட்டார் என்றால் ஒரு குடும்பத்தில் ஒரு தாய் தகப்பன்னு 10 பேர் இருக்கார், 5 பேர் இருக்கார், அவ்வளவு துப்புரவாக்கினால் நம்மளோட மையவாடியை சுத்தமாக இருக்கும். இன்றைய நிலையில் சுகாகப்பட்ட அவளுடைய அடக்கம் செய்யப்பட்ட இடம் எந்த இடம் என்று தெரியாத நிலைமைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஏன் அவர்களுக்கு புள்ள ஊட்டி இல்லையா இருக்கி ஒரு வெள்ளிக்கிழமை அவ்வளவையும் துப்புரவாக்குனா அந்த சுகதாக்களுடைய இடம் மிச்சம் அங்கப்படுதில்லாமல் நல்ல கண்ணுக்கு மக்கள் வார மக்களுக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும். அதை நம்மளோட மக்கள் மறந்துடுறார்கள். அல்லாஹ்வுக்காக இதையெல்லாம் நீங்கள் செய்து வாங்க, உங்களுக்கு அல்லாஹ் நமக்கு நன்மையை தருவான், நல்ல உதவி செய்வான். நம்மளோட கபராளிமார்கள் நமக்கு நல்லத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்க துவா நம்மளை கபலேற்றி காப்பாற்றுமாக நான் சுலபமாக முடித்துக்கொள்ளும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் சாதாரணமாக இப்போது நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள் உங்களுடைய வயது 74 என்று. 74 வயதிலே ஒரு இளமை தோற்றத்தோடு இருக்கின்ற நீங்கள் 54 ஆண்டுகளாக இந்த மண்ணறையை தோண்டுகின்ற கடமையில் ஈடுபட்டிருக்கிறீர்கள். இதுவரை நீங்கள் உங்களுடைய அந்த 54 ஆண்டு காலத்தில் எத்தனை கபறுகளை சுமார் உங்களுடைய ஞாபகத்தின்படி தோண்டி இருப்பீர்கள் என்பதை குறிப்பிடுகிறேன். அதே நேரம் காத்தான்குடியிலே எந்தெந்த மையவாடிகளிலே நீங்கள் கபறுகளை வெட்டி இருக்கிறீர்கள் என்பதை குறிப்பிடுகிறேன். நான் ஸ்டார்ட்லேருந்து முதலாங்குறிச்சி மையவாடியில் ஸ்டார்ட் பண்ணி பூனச்சின மையவாடியிலே கபர் வெட்டியிருக்கிறேன், பதுரியா பள்ளியிலே கபர் வெட்டியிருக்கிறேன், நூரானியா பள்ளிவாசல் மையவாடியிலும் கபர் வெட்டியிருக்கிறேன்,
ஆனால் நான் மெத்தப்பள்ளியிலையும் தொடர்ச்சியாக செய்திருக்கிறேன். சந்தை பள்ளிவாசல் மையவாடி ஜெயமோனோட கபுரா முன்னுக்கு பீராபாலியா ஸ்கூலுக்கு முன்னுக்கு மற்ற இரண்டாவதாக மட்டக்களப்பிலையும் நான் சில கபர்கள் வெட்டியிருக்கிறேன். இதெல்லாம் நான் ஒரு பொனி சேவையாக செய்து வந்திருக்கிறேன். எத்தனை கபர்களை நீங்கள் ஞாபகத்தின்படி வெட்டி? மன யாபகத்திலே நான் வெட்டுறேன்னு சொன்னால் இப்படியும் ஒரு வருஷത്തേக்கு ஒரு மாதத்தில் 6 வீதம் பார்க்க போனாலும் ஒரு வருஷத்தில் நான் அந்த கணக்கெடு வைக்கக்கூடிய நிலைமைக்கு இல்லை. ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு குறிப்பிட்டே இல்லை செல்ல முடியாத காரணத்தினால நான் அதை கொஞ்சம் யாவும் மறதியாக இருந்து கொண்டிருக்கிறேன். இல்லை, கிட்டத்தட்ட நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு வருடத்துக்கு 72 அல்லது 70 அது ஒரு வருஷத்துக்கு கணக்கு என்றால் நீங்கள் கிட்டத்தட்ட குறிப்பிட்ட காலப்பகுதியில் ஒரு 4000 கபர்களை வெட்டியிருப்பீர்கள். அவ்வாறு இருக்குமா? அந்த மாதிரி வெட்டியிருக்கலாம். அதிகமான முறைக்கு ஒரு நாளைக்கு 10 வெட்டியிருக்கேன், 5 வெட்டியிருக்கிறேன். ஒரு நாள் கணக்கிலையும் வெட்டிப்பட்டிருக்கிறது. இந்த கொரோனா தொண்டுக்குள்ளே ஒரு நாளையிலேயே 10, 8, 15, 20 வெட்டிப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் கணக்கெடுக்க போனால் இன்னும் கூடத்தான் வரும். நான் சுத்தமான முறையை கணக்கு இது ஒரு குறிப்பிட்ட கணக்கைத்தான் நான் உங்களுக்கு அறிவிச்சிருக்கிறேன். ஆனால் நான் இதை காசு பணியாவோ சம்பள பணியாவோ அல்லாவுக்காக செய்து வரேன். ஆனால் சில பொதுமக்கள் எனக்கு நல்ல உதவிகளை செய்கிறார்கள். எனக்கு தொழில் இல்லையென்றோ இல்லை இந்த கவலை இல்லையென்றோ எதுவும் கழித்தாலும் வார மக்கள் எனக்கு சில உதவிகளை செய்துட்டு போகுது. அது நான் மறக்க இல்லாத ஒரு உண்மையான ஒரு சரித்திரம். உங்களுடைய குடும்ப நிலைமை எவ்வாறு இருக்கிறது? நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் அல்லது உங்களுடைய தொழில்நுட்பத்தை பற்றி சொல்லுங்கள். எனக்கு முன்னே தொழிலால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனால் எனக்கு இப்போ ஒரு செய்கிற காரணத்தில் என் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டத்தில் ஓடுது. ஆனால் இருந்தாலும் எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு ரஹ்மத்தை செய்கிற காரணத்தால் நான் பட்டினி பசியண்டு மட்டும் என் மக்கள்கிட்ட கையும் இல்லை. நான் பேரப்பிள்ளை 2 பேர் இருந்தால் என்கிட்ட வச்சு நான் படிப்பேன். உதவி செய்கிறாங்க மக்கள் ரீக்கி தான். நான் யார்கிட்டையும் இந்த உதவியும் கேட்காத நிலைமைக்கு நான் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு மக்களோட நன்மை ஒன்று கிடைக்கிது. உங்களுக்கு இந்த கபரு வெட்டுகின்ற இந்த பணி உங்களுக்கு திருப்தியை தந்திருக்கிறதா? மனத்திலே எவ்வாறான திருப்தி நிலையை கொண்டிருக்கிறேன்? எனக்கு இப்போ நான் வெட்டி கொண்டு தான் இருக்கேன். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தான் அந்த பணி உண்டு. இரவு பகல் என்று தெரியாது. இங்கே யாரும் 1 மணி 2 மணிக்கு தனியாக மையவாடிக்குள்ளே போக மாட்டார்கள். எனக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அந்த பயம் அச்சம் அது எதுவுமே கிடையாது. நான் 1 மணிக்குண்டாஞ்சா 2 மணிக்குண்டாஞ்செல்லாம் நான் பகலை பொழுது தான் நான் கபர் வெட்டி மக்களுக்காக அந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறேன். பொது சேவையை எனக்கு மக்கள் சேவை வேணும். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு எனக்கு ரஹ்மத்தை செய்கின்றான். அந்த உதவியை நான் செய்து கொண்டு தான் இருக்கேன். இன்று நான் மண்ணறைக்க போக மட்டுக்கும் அந்த சேவை நீளித்து கொண்டே இருக்கும்.